யாரு கேட்டா? போஸ்ட் போட்டீங்களா? கால் தூக்கி வச்சுட்டு அது கிளாரிட்டி இல்ல, ஐ மீன் பார்க்கலன்னு போட்டீங்கல்ல. மேபி அது ரிலேட்டட் பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படிதான் தோணுதான்னு கேட்கிறாரு என்னமோ தெரியல. இல்ல எந்த புரியல. போஸ்ட்? இந்த கேள்வி யாரு கேட்டா? எனக்கு புரியல. எனக்கு புரியலங்க. இதுல என்ன புரியல ப்ரோ? கேள்வி தெளிவா தானே இருக்குது. இதுல என்ன உங்களுக்கு புரியல? அவங்க இப்படிதான் மூஞ்சிய பார்த்தா ஆதிரை வாந்தி வர சொல்லுவாங்க மாதிரி அப்படின்னு. இருக்கு அப்படின்ட்டு அது தெளிவா இந்த கேள்வி தெரியல. அவர் ரிவ்யூவரா ஒரு மூவி டைரக்டரா கரெக்டா சொல்றாரு. ஆதிர் அப்படிதான். எனக்கு புரியல. ஏன் நாங்க நிக்க கூடாது? ஏன் நான் சாப்பிடக்கூடாது? அடுத்தவன் மேல காலை தூக்கி காட்டினாங்க, அதெல்லாம் பண்ணலாம். எங்களுக்கு வந்து கோவம் வரக்கூடாது. எங்களுக்கு ஷோல இருந்து அதெல்லாம் ஆடியன்ஸா எதிர்ப்பு. இல்ல ஆடியன்ஸ் இல்ல அதாவது ஒரே ஒரு நிமிஷம், யாராவது பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே போறீங்களா? ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நான் ரொட்டேட் பண்றேன். ஓகே தேங்க்ஸ் சார். தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க நான் பேசி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இறக்குறேன். திரும்பி ஏதாவது பேசணும்னா ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் மேலே ஏற்றுறேன். ஓகே. அது மாதிரி நிறைய பேர் மைக் வாங்கிட்டு வரீங்க, வந்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பேசுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி. இந்த ஜீவான் வந்து ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு, அவர் எதுவுமே பேசல, அதனால கீழே ரிமூவ் பண்றேன். வராரு, பேச மாட்டாரு, ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஜீவா, இந்த பிக் பாஸ்ல நிறைய பேர் இருப்பாங்களே, வீட்டுக்குள்ள பூந்து உட்கார்ந்து ஆடியன்ஸ், அந்த மாதிரியா? நீங்க அது கீழே உட்காந்து லிசன் பண்ணலாம், ஸ்பீக்கர்ல வந்து லிசன் பண்ணலாம். ஜீவா அனுப்பிச்சிங்க. அவரே போயிட்டாரு. இல்ல ஸ்பீக்கர் அரினா வாங்க சொல்லுங்க. ஹாய் அபி. ஆக்சுவலி நான் இது ஆஃபீஸ் வந்திருக்கேன், அதனால வந்து பேச முடியல. இப்பதான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தேன். என்னத்த சொல்ல, இன்னைக்கும் வந்து 1 hour வந்து மேனிப்புலேஷன் தான் வழக்கம் போல. எத்தனை நாள் இப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க? எப்ப இவங்களுக்கு போர் அடிச்சு சரி ஒரே மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கோம்னு இவங்க நரேட்டிவ் மாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு கருத்து, இந்த எஃப்ஜே வெர்சஸ் ஆதிரையில இந்த நான் வந்து துஷார் அரோரா கூட ஒத்துப்பேன். அரோரா ஒத்துக்குன்னா துஷாருக்கு வேற நெகட்டிவ் இல்லைன்னு. ஆனா எஃப்ஜேவாவே நிறைய நெகட்டிவ் இருக்கு. அவரோட வாயும் ஆட்டிடியூடும் பெரிய நெகட்டிவ். ஸோ ஆதிரைய தூக்குனா கூட எஃப்ஜே இஸ் ரெட் ஃபிளாக். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். 100%. இன்னைக்கு 1 hourல என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க? அகைன் இது வந்து எப்படின்னா, பாரு வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு தான், அவங்க வந்து டாஸ்க் பிரேக்கர் தான், எல்லாம் ஓகே தான். ஆனா மறுபடியும் மத்தவங்க எல்லாம் வந்து ஏதோ அவ தப்பு பண்ணி மத்தவங்க நியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி தான் திருப்பி எபிசோட் கட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல நான் வந்து ஒருவேளை அப்படியே யோசிக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, மத்தவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் அவங்க திருப்பியும் தப்பு பண்ற பாரவை கனி கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன விஷயம்னா அது கரெக்ட் தான், அவங்க கேப்டனா அந்த பனிஷ்மெண்ட் கூட கரெக்டுன்னே வச்சுக்கலாம். பட் மத்தவங்களுக்கு அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதே. அது ஏன்? அதே மாதிரி ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த சண்டையா இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அவங்களை ட்ரிகர் ஆகி ரியாக்ட் பண்ண வைக்குதுங்கிறத இவங்க வந்து 1 hourல காட்டவே மாட்டேங்கிறாங்க. வேகா ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது, இவங்க ஒரு ப்ரொமோல ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, அந்த நரேட்டிவ்குள்ளேயே போயிடுது. இப்ப சபரி வந்து ஆக்சுவலி லைவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சபரி வந்து அவன் அந்த ஆர்குமெண்ட்ல வின் பண்ண மாதிரி தோணல இல்லையா? பட் 1 hour அப்படி இருக்காது. அதுதான் பிரச்சனை. அவர் மாஸ் மூமெண்ட் கிரியேட் செய்து விட்டார், அப்படிதான் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்ல 1 hour பாக்குற எல்லாருக்கும் அதான் தோணுதான்னு சொல்லுங்க. சாம் சொல்லுங்க. நான் 1 hour இன்னைக்கு பாக்கலங்க, லைவ் தான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். இல்ல நானுமே பாக்கல. யாரோ சொன்னாங்க 1 hour வந்து ஃபேவரா இன்னைக்கு பாருக்கு தான் ஃபேவரா போயிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சபரிக்கும் அந்த மாஸ் மூமெண்ட் வந்து பாருக்கும் ஃபேவரா போயிருக்கு. திவாகர் கத்துறது அதெல்லாம் எதுவுமே காட்டல. திவாகர் டோட்டலா கட் பண்ணிருக்காங்க. அமிர்தன் கத்துறது அதுதான் காட்டினாங்க. அதே மாதிரி மார்னிங் ஃபைட்லயும் அந்த உள்ள நடந்த அந்த இது சூப் கொண்டு போனதெல்லாம் காட்டல. டைரக்டா வந்து நீ கிச்சன்ல வந்து வெசல் வாஷிங் பக்கத்துல நிக்க மாட்டேற பண்ண மாட்டேன்னு சொல்லி துஷார் அந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் காட்டினாங்க. அண்ட் கம்ருதன் வேர்ட்ஸ் விட்டது பூரா காட்டினாங்க. துஷார் ஆக இன்னைக்கு கம்ருதன் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க, மீதி எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. கம்ருதன் எக்ஸ்போஸ்ட், பார்வதி ப்ரொடெக்டட், திவாகர் ஆல்சோ ப்ரொடெக்டட். அந்த இந்த கம்ருதன் திவாகர் ஃபைட்லயே திவாகரோட வார்த்தையெல்லாம் குறைச்சு இல்ல. பார்வதியை என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கு? அந்த ஜீவனை தான் எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க இவங்க ப்ரொடெக்ட் கால விழுந்ததெல்லாம் காட்டலங்க, காட்டிட்டாங்களே. இல்ல அதாவது நான் அவங்கள ப்ரொடெக்டட்னு சொல்ற அளவுக்கு சரி இன்னைக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் அந்த ஜீவனை எல்லா நாளும் போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அந்த ஜீவனை இங்க என்ன புதுசா ப்ரொடெக்ட் பண்றாங்க? இல்ல பாலா, நீங்க வந்து இங்க ட்விட்டர்ல வந்து 24/7 பாக்குறவங்க நரேஷன்ல இருந்து நீங்க பாக்குறீங்க. நீங்க தயவு செஞ்சு காலையில ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனோம்னா போய் கமெண்ட் செக்ஷனை மட்டும் பாத்துட்டு வாங்க.
பாரு மாஸ், பாரு ஃபயர், பாரு இல்லன்னா பிக் பாஸ் இல்ல. அறிவில்லாதவங்களை அப்படிதான் பத்திலாம் கமெண்ட் நம்ம வருது. பேச வேணாம் புரியும். அதை கிராஸ் பண்ணி நானே போயிடலாம். நானே சொல்றேங்க சீரியஸா பாரு இல்லைன்னா இந்த சீசனை பார்த்தே இருக்க முடியாதுங்க. இதை இல்ல ஓகே இல்லங்க இல்ல நீங்க ரகுவரன் இல்லனா நீங்க இல்ல தோ இட் அப்படியே இஸ் இல்ல ஹையர் நான் என்ன இல்ல இல்ல இருங்க நான் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல பாரு இல்லைன்னா இந்த சீசன் இன்னும் ஆக்சுவலா பெட்டரா போயிருந்திருக்கும். ரீசன் பீயிங் அந்த அம்மா அமைதியா இருக்கிறப்ப எல்லா எப்படி சமயத்திலுமே சொல்றீங்க? இந்த அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்றீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். சொல்லுங்க இல்ல எப்படி சொல்ல வரீங்கன்னா நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அவர் இருக்கேன். என்ன சொல்ல வர்றாரு நான் சொல்றேன். பாரு இருக்கிறதுனால இல்ல முக்கால்வாசி நானே வாட்ச் சொல்லிக்கிறேன். அவங்க நான் என்ன சொல்ல எடுத்துக்கிறாங்க. நான் அதனால என்ன யாரும் சொல்ல விளையாட வரேன்றதை மாட்டேங்கிறாங்க. நானே சொல்லிக்கிறேன். அதனால இல்ல நான் யாரும் என்ன விளையாட சொல்ல வரேன்றது மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இல்ல காலகாலமா அதை எல்லாமே நான் சொல்ல வரல. சொல்றதுதான். அந்த வீட்டுக்குள்ள அதை நான் அனுப்புறதே சொல்ல இல்ல வரலையே. வெயிட் பண்ணுங்க நான் என்ன சொல்ல பிரதர். வரேன்றத இல்ல நான் சொல்றேனே. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றத நான் சொல்றேனே. நீங்க ஏன் சொல்லுவானே சொல்லுங்க சீக்கிரம். நான் சொல்லி அவர் என்ன சொல்றாரு நீங்க ஒரு அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரேன். நான் ஸ்பெசிபிக்கா அந்த ஜீவன் அமைதியா இருக்கிறப்பவே இந்த 19 பேரோட லட்சணம் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த ஒரு அம்மா நடுவுல வந்து நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க யார் மூச்சியும் காட்டுறது இல்லாம அவங்க பண்ற தப்பு எதுவுமே தெரியாம போய்கிட்டு வருது. அந்த அம்மா அமைதியா இருக்கிறப்பவோ நேத்து ஆக்சுவலா அந்த அம்மா சைடு பிரச்சனை இல்லாதப்பவோ மத்தவங்க எல்லாம் என்ன தப்பு பண்றாங்கிறத கொஞ்சமாவது பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த அம்மா இல்லாம இருந்திருந்தா உள்ள உட்காந்துட்டு இருக்கிற 19 பேரு எந்தெந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு டாக்ஸிக்கு, அவங்க எல்லாம் என்னென்ன பிரச்சனைங்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த அம்மா அதை எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மேல மொத்தமும் மாறிடுதுங்கிறது அதுதான் பாயிண்ட். சோ நீங்க சொன்ன இந்த ரெண்டுமே பாயிண்ட் இல்லை. இவங்க இல்லாம மொத்தமாவே எபிசோட் வேற மாதிரி போயிருக்கு. எங்க அக்கா எப்படின்னா ஆடியன்ஸ் வீசுற அம்பு எல்லாம் அவங்க மேல இப்ப குத்த வேணாம்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று எங்க அக்கா வந்து அந்த எல்லாம் அம்பு எல்லாம் வாங்கிட்டு இருக்கு தெரியுமா? கரெக்டாஜி? ஆனா அதுக்கேத்த மாதிரியே வந்துட்டு பார்வதியும் ப்ளே பண்றாங்க. மீம் மெட்டீரியா மாறுறாங்க. ஸோ அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம செம ப்ளே பண்றோம். வெளியே எல்லாரும் நம்மள வந்து பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. அப்படிதான் நினைச்சு இவங்க ப்ளே பண்றாங்க இல்ல இல்ல மாஸ்டர் இல்ல கேம். இல்ல இல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நெகட்டிவ் ஷேடு கண்டிப்பா இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வந்து பாசிட்டிவ் ஷேட்ல எங்கேயுமே இருந்ததில்ல. ஷி நோஸ் வெரி வெல் தட் ஆனா ஐ வில் பி நெகட்டிவ் ஷேட். இல்ல இல்ல அவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஷி நோஸ் வெரி வெல் நெகட்டிவ் ஷேட்ல நான் இருப்பேங்கிறது அவங்களுக்கு ஷி நோஸ் வெரி வெல். இன்னொன்று என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாரு யூ ஷுட் டேக் த ஷோ ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். மேடம் வந்து அசராம விளையாடிட்டு இருக்காங்க. அன்டில் ஷீ இஸ் தேர் ஷி வில் டூ லைக் திஸ். ஷி வில் ஏர்ன் மணி, ஷி வில் கோ அவுட், ஷி வில் என்ஜாய். அவங்களுக்கு இதனால எந்த இப்போ பிக் பாஸ்ல எத்தனையோ பேரை கழுவி ஊத்துறோம். எல்லாமே எங்க போயிட்டாங்க. சரி எத்தனையோ பேர் அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்களாம் எங்க போயிட்டாங்க. அசல் கோளாறு எப்படி பேசணும்? அசல் கோளாறு உள்ள வரதுக்கு முன்னாடி அவர் சம்பளம் என்ன, இன்னைக்கு அசல் கோளோட சம்பளம் என்ன? அவர் வாழ்க்கை அழிஞ்சு போச்சா? இல்லையே, எங்கேயோ போயிடுச்சு அவர் வாழ்க்கை. அசல் கோளாறுது இதெல்லாம் பிக் பாஸ்ல வந்து பேருக்கு எடுத்துக்கிச்சுன்னா அப்படியே வாழ்க்கை போயிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான் இமாஜ். ஏன்னா நிறைய நெகட்டிவா ஷேட் வச்சிருக்க உள்ள வந்து நெகட்டிவ் கெட்ட பேர் வாங்கினவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டாங்க. சினிமா ஃபீல்ட்ல அவங்க இருக்க ஃபீல்ட்ல வந்து செமையா வந்துட்டாங்க. இந்த வின்னர் ஆனவங்க பாசிட்டிவான லைட்ல வெளியே போனவங்க எல்லாம் வந்துட்டு காணவே ஆளே காணும். அதான் உண்மை. இல்ல யார் நெகட்டிவ் ஷேட்ல இருந்து வந்து நல்லா போயிருக்காங்க? அசல் கோளாரோட இல்ல அசல் கோளாரோட எக்ஸாம்பிள் என்னன்னா அது இல்ல அது எக்ஸாம்பிளே கிடையாது. ரீசன் பீயிங் என்னன்னா அவனை வெளியில இருக்கிறவங்க திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க வெளில வந்து தெளிவா அவன் கரெக்டா இருந்தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த நெரேட்டிவ் அது அவன் எப்படி போனானோ அதே நெரேட்டிவ்ல இல்ல பாலா, அது அப்படி இல்ல பாலா. நான் எப்படி இதை பாக்குறேன்னா இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தேர் ஏர்னிங் குட் நேம் ஆர் பேட் நேம். வெளியே வந்து அவங்கள நிலைநிறுத்திக்க அவங்க என்ன பண்றாங்கிறது தான் இங்க பிரைமரியா இருக்குது. அதை வந்து கரெக்டா புடிச்சு மேல வந்தவங்க அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு வந்து நல்லா இல்ல. அவ்வளவுதான். இதுல வந்து நான் குட் நேமோட வெளியில வந்து பேட் நேமோட வெளியில வந்தது இல்ல. அசல் கோளார் இன்னைக்கு வந்து இது பண்ணிருக்காருன்னா அவருடைய டேலண்ட் அவ்வளவுதாங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவருடைய டேலண்ட். ஹரிஷ் கல்யாண் பேட் நேம்ல வெளில வரலையா அவரு? ஆனா பேட் நேம்ல வரல. இல்ல
பொதுவா இல்ல சொல்றேன் நானு. தலைவரே, இல்ல அதே மாதிரி ஜென்ஸ்ல அவர் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொன்னது கேளுங்க. இல்ல எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா குட் நேம்ல ஹரிஷோட வந்தவங்க வளர்ச்சிக்கு ஆ, ஹரிஷோட வளர்ச்சிக்கு பிக் பாஸ் எல்லாம் ஆ, காரணம் கிடையாது. அது அவரோட அது சொந்த உழைப்பு. அது ஹரிஷுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அதான். ம் பிக் பாஸோட வேலை என்னன்னா, நீங்க யாருன்னே தெரியாதவங்கள ஓகே இது பார்த்தா ஓகே இவன் பேர் ரமேஷ் இவன் பேர் சுரேஷ்னு தெரிய வைக்கும். அவ்வளவுதான். அதை அவ்வளவுதான். தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப ரம்யா ஜோ அப்படிங்கிறது நமக்கு யாரும் தெரியாது. இனிமேல் ரம்யா ஜோ எங்கேயா பார்த்தா இந்த பொண்ணு பிக் பாஸ்ல வந்துச்சுல அந்த பொண்ணு அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்படி இல்ல ஆ, ப்ரோ. விஜய் டிவி ப்ராடக்ட் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். விஜய் டிவில போட்டுருவோம் அவங்களுக்குலாம். இல்ல அதெல்லாம் ஓவர் எக்ஸாக்ட். பாலாஜி டிவி சொல்லுங்க. பாலாஜி டிவி அப்புறம் இது ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். இது மொத்தம் இது 9வது சீசன் கரெக்டா? ஒரு சீசனுக்கு 20 பேர் வச்சுப்போம். 9 சீசன் அப்படின்னா 180 பேர். நம்மளால 180 பேர்த்தோட பேர் சொல்ல முடியுமா டக்குன்னு? பல பேரால கஷ்டம். யாரு வாய்ப்பே இல்ல. ஜெயிச்சாங்கிற சீக்கிரே சில பேரே சொல்ல முடியாதுங்க. ஆனா யாரு எந்த வின்னர் சீசன்ல ரன்னர் ஒன்னா சொல்லலாம். ஜெயிச்சாங்கன்ட்டு. ம். ஆனா நான் ஒரு பேரை மறக்கவே மாட்டேன். யார் அது? கஞ்சா கருப்பு. ஓ, நான் வத்தி குச்சி வனிதா. சரி ஒரு நிமிஷம் ஆண்ட்ரைஸ் பண்ணவங்கள பேச வச்சிடலாம். பாலாஜி அப்புறம் விஜய் ரிவ்யூஸ் அப்புறம் இன்னொருத்தர் யாராவது ஆண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க காணோம். சாம்ப்ரோ நான் ஒன்னே ஒண்ணு, போகிறேன். ஒரே ஒரு சாரி இன்டரப்ஷன் பண்ணது. ஆக்சுவலா சுபிக்ஷா இப்போ ஒரு பெரிய இதுல இருக்காங்க. ஏன்னா காயின் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா வியானாக்கு எதுவும் கொடுக்கல. விக்ரம் ஒரே ஒரு காயின், சுபிக்ஷா 37 காயின்ல ஜெயிச்சிட்டாங்க. பார்வதி கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன்னு. இப்ப எது பண்ணாலும் அவங்களுக்கு அடிதான் போலயே. எது பண்ணாலும் அடிதான். சொல்லுங்க. வியானா விட்டா ஃப்ரெண்டு சாரி குரு உங்களால பாட்டு எல்லாம் பாடி 2 கேன் தான் வாங்கியிருக்காரு. ப்ரோ சாரி என்னது? இல்ல இல்ல உங்களால பாட்டு பாடி சண்டெல்லாம் போட்டு 2 கேன் தான் வாங்கியிருக்காரு. அது இவரு வாட்டர் மேன் விளையாண்டாரு, ஜூஸ் போட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் 2 கேம்ல. 3வது கேம்ல 10 பாயிண்ட் கொடுத்தாரு. அந்த 10ல எல்லாமே பிரவீன் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் வினோத் கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறதுனால கன்னிக்கு ஒண்ணு கலைக்கு ஒண்ணுன்னு அப்படி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ப்ரோ ஞாயிற்றுக்கிழமையோட வீட்டுக்கு போய் ஜூஸ் குடிக்க சொல்றாங்களாமே, அப்படியே உண்மையா? போய் வாங்கி கொடுத்துருங்க. சரி யாருக்கு பாலாஜி டிவி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஜூஸ் நேரம் வீட்டுல? அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பாலாஜி ப்ரோ நீங்க பேசிடுங்க. அவர் தான் போட்டிருந்தாரு, ரெட் கார்டு ஏதோ போட்டிருந்தாங்க கமருதனுக்கு. கமருதனுக்கு ரெட் கார்டு கமருதனுக்கு நீங்க ரெட் கார்டு கொடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா அதுக்குன்னா வாட்டர் மெலன் ரெட் கார்டு கொடுக்காம இருக்காதீங்க. கொடுத்தா அந்த ஆளுக்கு முதல்ல கொடுங்க. கொடுத்தா கமருதீனுக்கு கொடுங்க. வாட்டர் மெலன் எஃப்ஜே எல்லாம் விட்டீங்களா? இந்த ஷோக்கே ரெட் கார்டு கொடுத்து முதல்ல க்ளோஸ் பண்ண சொல்லுங்க முதல்ல. அப்படி சொல்லுங்க. நாம என்ன ஒண்ணு பண்ணலாம், எல்லாமே ரெட் கார்டு போட்டோ ஒண்ணு இது எடுத்து சனிக்கிழமை காலையில இருந்து எல்லாமே அதை டிபி வச்சுப்போம். பிக் பாஸ் ஹேஷ்டேக் போடுறது எல்லாம் அந்த டிபில தான் போடணும். என்னடா அப்படின்னு சொல்லி சேனல்லாம் பிச்சிக்கணும். வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. நாங்க ஷோக்கு ரெட் கார்டு தரேன்டா அப்படின்னு சொல்லுங்க. விஜய் சேதுபதி முதல்ல ரெட் கார்டு கொடுங்க. இல்ல போன வருஷம் கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ணார்ல, அவருக்கும் சேர்த்து கொடுங்க ரெட் கார்டு. போன வருஷம் பண்ணலப்பா அவரு, அதுக்கு முந்தின வருஷம். சரி பாலாஜி டிவி பேசுங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கார்டு பேசணும்ல, எனக்கு ரெட் கார்டுலாம் கொடுப்பாங்களான்னு தெரியல, டவுட்டு. பிரதீப் கொடுத்தப்பவே இப்போ வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் சொல்றாங்க. ஆனா வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் சொல்ற பிரகாரம்லாம் அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பிரதீப் கொடுத்தப்பவே அந்த ஒரு இது சொன்னாங்கல்ல, இவங்க ரெட் கலர்ல கையில கட்டிட்டு எல்லாம் நின்று பேசினாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அதே சீசன்ல கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, ஆடியன்ஸ் வேணாலும் அந்த ரெட் கலர் இதை கட்டிட்டு கை தூக்கலாம் கேட்போம் அப்படின்னு. அன்னைக்கு பிரதீப் ரெட் கார்டு அப்போ அங்க இருக்கிற ஆடியன்ஸ் சில பேர் அதை கட்டினாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் பேச்சை எதுவுமே கேட்கல, அவங்கள பேசவும் விடல. ஓகே, ஸோ அவ்வளவுதான் இவங்களோட இது. அவங்களோட கன்சிடரேஷன் என்னவோ அது பிரகாரம் தான் போவாங்க. கம்மிங் டு திஸ் நான் இமாத் சொன்ன ஒரு பாயிண்ட் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்றேன். பாருக்கு ஷீ டசன்ட் நீட் என்எஃப்பி. அவங்களுக்கு கேரண்டி, மினிமம் கேரண்டி இருக்கும். இத்தனை நாள் கண்டிப்பா இருப்பாங்க, ஸோ நீங்க எடுத்துட்டு போங்கன்ற இதுல அவங்கள சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க எதுவுமே கேர் பண்ணாம அந்த அவங்களோட இதை கேமை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்க வேணா பாருங்க, இந்த வீக்கெண்ட்ல பாருவும் திவாகரும் சேர்ந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தே வாண்ட் சுபிக்ஷா டு வின் அப்படின்ற பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைப்பாங்க. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு நேத்தி வரைக்கும் பார்க்கும்போது ரம்யா பேர் சொன்னாங்க, பட் they didn't had a ட்ரஸ்ட். இன்னைக்கு மார்னிங் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 பேரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சுபிக்ஷாக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கேம் பிளானு. இது வந்து ஓவராலா வந்து அண்ட் பிரவீனுக்கு வந்து அந்த சைட்லேருந்து போகணும், அதுக்காக ரம்யாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓவராலா இவங்களோட டார்கெட் வந்து கனி, சபரி இவங்க யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இந்த கேமை விளையாடினாங்க. அதுக்கு இவங்க ஏதோ உள்ள பக்காவா பிளான் போட்ட மாதிரி எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களான்றதை தாண்டி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் வந்து கண்டிப்பா வீக்கெண்ட்ல சொல்லுவாங்க, இவங்க they want சுபிக்ஷா டு வின், அதனால தான் இந்த கேமை இப்படி கொண்டு போனோம் அப்படின்ற பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைப்பாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அண்ட் சுபிக்ஷா வந்து இஃப் ஷி திங்ஸ் இது அவங்க டைவர்ட் ஆகாம பாருவோட எமோஷனல் ஸ்பீச்சுக்கோ இல்லை கனியோட எமோஷனல் ஸ்பீச்சுக்கோ டைவர்ட் ஆகாம இருந்தாங்கன்னா இதை வந்து விக்ரம்க்கு கொடுக்கணும் அவங்க. ஏன்னா விக்ரம் தான் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு காயின்லாம் வந்து இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் ஹிம். இன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு இருந்த பாட்டில்ஸ் அவ்வளோ கவுண்ட் வந்ததுக்கு காரணமே விக்ரம் தான். கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், பார்ப்போம். ப்ரோ அவங்க லைவ்ல பார்வதி கிட்ட சொல்லிட்டாங்க ப்ரோ, லஞ்சமா இல்லைன்னா உழைப்பாளியான்னு பார்த்தா உழைப்பாளி தான் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு தர அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்ல கதறிட்டு இருக்காங்க. இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது கனி அவங்களோட குரூப்க்கு அகைன்ஸ்டான ட்ராப் மாதிரி தான் நான் இந்த டாஸ்க் நடந்ததை பார்த்தேன். ஏன்னா இதுல பாருங்க, அதுல அவங்க குரூப்ல இருக்க அந்த 4-5 பேருக்கு இதுல கெயினே கிடையாது. சபரியோ, கனி, எஃப்ஜே, ஆதிரை, கெமி, இவங்க அந்த 5 பேருக்கும் வந்து இந்த டாஸ்க்னால எதுவுமே கெயின் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பக்கா பிளாட் அகைன்ஸ்ட் தம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சபரிக்கும் திவாகருக்கும் பாருக்கும் தெரியும், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து யாருமே அந்த வீட்டில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ இல்லை ஒருவேளை இவங்க இந்த சைட்ல இருந்தா காயின்ஸோ கொடுக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கே கண்டிப்பா தெரியும். இது ஒரு சும்மா ட்ரை தான், ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ட்ரை தான் பாரு பண்றாங்களே தவிர அவங்களுக்கு வராதுன்றது அவங்களுக்கு கிளீனா தெரியும். அண்ட் திவாகருக்குமே தெரியும், அவங்க 2 பேரும் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸை நம்பி விளையாடல அப்படின்றது தான் பாயிண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து கனி கேங் வந்து திவாகரை சப்போர்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் வீக் இதே கேங் பாருங்க அவரை வந்து போட்டு அடிப்பாங்க. அப்படிதான் நடக்கும். ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் கனி கேங்குக்கான ட்ராப் அதுல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல ஒரு விஷயம் திவாகருக்கும் தெரியும்ன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா திவாகரையும் சேர்த்து வச்சுதான் இவங்க கேம் ஆடி இருக்காங்க பார்வதி. இல்ல ப்ரோ, பாரு வந்து ஆக்சுவலா என்எஃப்பி வேணும்னு தான் விளையாண்டாங்க ஆக்சுவலா. இல்ல இன்னைக்கு மார்னிங் வந்து அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா சொல்றதுங்க. நான் இப்போ இமாத் சொன்னார்ல ஒரு விஷயம், பாருக்குலாம் வந்து மினிமமா கேரண்டி சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இறங்கி அடிக்கிறாங்கன்றது. அதுதான் விஷயம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் என்எஃப்பி இல்லைனாலும் அவங்க அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் போவாங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்எஃப்பி வந்து வெளியில சொல்லுவாங்களே தவிர அந்த ஒரு கேமை ஸ்பைஸ் அப் பண்றதுக்கு இல்ல வந்து சுபிக்ஷாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து அதை பெருசா நம்பி இருக்க மாட்டாங்க. அண்ட் நான் ஏன் திவாகர் தெரியும் அவங்க ரியாக்ஷன் கரெக்டுங்க, ரியாக்ஷன்லாம் ஓகே. ரியாக்ட் பண்றது எல்லாமே அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து இப்போ எல்லா குரூப்ல இருக்காங்களா, ஒவ்வொருத்தர் அவங்க என்ன சப்போர்ட்டிவா விளையாடுறாங்க. இண்டிவிஜுவல் கேம்னு வந்ததுன்னா அவங்க மத்தவங்களை டார்கெட் பண்ணதான் பண்ணுவாங்க. அண்ட் திவாகருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்களா, இதை வந்து மார்னிங் லைவ்ல பேசினாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாரு அண்ட் திவாகரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாரு இன்னைக்கு மார்னிங்கே சொல்லிட்டாங்க, ரம்யா வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது, சுபிக்ஷாக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அது திவாகருமே அக்செப்ட் பண்ணி 2 பேருமே சுபிக்ஷாக்கு கொடுக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தாங்க. அதுதான் எண்ட் ஆஃப் த டே நடந்திருக்கு. இல்ல பாரு இப்போ இவங்க சொன்ன உடனே வெளியே போயிட்டு நம்ம சுபிக்ஷாவை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் மச்சான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஷி இஸ் டெஸ்பரேட். நமக்கு தெரியுது அவங்க வந்து கன்ஃபார்மா இருப்பாங்கன்ட்டு. ஆனா ஷீ திங்க் ஷி இஸ் இன் டேஞ்சர். ஷி ரியலி வாண்டட் தட் என்எஃப்பி. அப்படிதான் அவங்க விளையாடுறாங்க. அது டவுட்டா இருக்குங்க. அது அந்த அளவுக்குலாம் வந்து தெரியாமலாம் இருக்கு, அது தெரிஞ்சுதான் விளையாடுறாங்க. தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அவங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குங்க. கண்டிப்பா அது வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க. அவங்களுக்கு இது தேவைப்படாதுன்றது அவங்களுக்கே தெரியும்.
அப்புறம் வேற யாரும் அனலைஸ் பண்ணியிருந்தா? ஆக்சுவலி பாலாஜி இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மினிமம் கேரண்டி எல்லாம் வந்து 3 வீக்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. கொடுத்தா see they will not அதுதான் give சொல்றேன். more than 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் கொடுப்பாங்க. see அதாவது அது எப்படின்னா உங்களை நான் உள்ள அனுப்புறோம் 3 வீக்ஸ் we will see அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ 3 வீக்ஸ்க்குள்ள நீங்க கரெக்ட். ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ இவங்க மைண்ட் செட்ல என்ன வந்துருக்கு அப்படின்னா அந்த 3rd வீக்கு சரி ஓகே ஸோ வி ஹேவ் டு பி இன் சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு அந்த என்எஃபிக்கு சண்டை போடலாம். அப்படி இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷி ஹேஸ் டு டூ எனிதிங் இல்லை, ஏதாவது பேசணும்ல, ஏதாவது அங்க அந்த வீடை ஹாப்பனிங்கா வச்சுட்டே இருக்கணும்ல. அடுத்த விஷயம் இதுதானே. ஸோ அதனால ஷி இஸ் டூயிங் தட். see அதுதான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் bro. என்னன்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதுல வந்து she would have predicted something. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வரும் அப்படின்ற பாயிண்ட் வந்து கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த 3 வீக்ஸ் மினிமம் கேரண்டி வச்சாலுமே அவங்க பண்ற விஷயங்கள், அவங்கள பத்தி பேசப்படுற விஷயங்களை வச்சு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. இந்த ஷோ மூவ் ஆகிறதுக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்ற சென்ஸ் அவங்களுக்கே கண்டிப்பா இருக்கும். அது ஆனா நெக்ஸ்ட் வீக்ல அவங்க நாமினேஷன்ல வரும்போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நாமினேஷன்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, இல்ல பிரேக் டவுன் ஆகி, இல்ல பழைய மாதிரி சைலண்டா இருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் அவங்களோட கேம். அப்படி இல்லை, அவங்க இப்போ விளையாடுற கேம் இதே மாதிரி விளையாடிட்டு அடுத்த 2 வாரமும் நாமினேட் ஆகி அந்த 2 நாமினேஷன்லயும் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஷி வில் நாட் சேஞ்ச் ஹர் கேம். ஷி வில் ஸ்டிக் ஆன் டு எக்ஸாக்ட்லி திஸ். அதுதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்ட். அதுதான் அந்த அந்த பிளாட்டை போட்டு பார்க்கணும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா லாங் ரன்ல மோர் தென் அந்த 5 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஸ்டே ஆகிறதுக்கு இந்த அடுத்த வர 2 வாரம் நாமினேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதை திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க வந்து காரியம் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்ட்டு மார்னிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது போக அவங்க இதை சாதிக்கிறதுக்கு இல்ல ப்ரோ, இதை சாதிக்கிறதுக்கு திவாகர் காலில் கூட விழுந்திருக்காங்க 3 வாட்டி. அப்போனா அவ எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு தான் அது காட்டுது எனக்கு தெரிஞ்சு. ஓகே சொல்லுங்க பாலாஜி. இல்ல நம்ம அவங்க உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சொன்னா அவ்வளவுதான். ஜஸ்ட் ஷோ இல்ல, காலைல விட்டாங்கன்னா ரியலைஸ் பண்ணியே வந்திருப்பாங்க. இடத்துல கவர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஹரிகரன் சொல்லுங்க. வணக்கம் சாமுவேல். ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் பேச வாய்ப்பு தர மறுக்கப்படுறீங்க. எனக்கு என்னமோ இந்த ரூம் பயாஸ்டா இருக்குன்னு தோணுது. பாருங்க மக்களே, இந்த மாதிரிலாம் எங்களை திட்டுவாங்க வைக்காதீங்க. கோமா நான் இன்னைக்கு பேசல இந்த ரூம்ல. நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன். நீங்க நான் பேச மறுக்கப்பட்டது சான்சஸ். ஐயா உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்கன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் வெயிட் பண்ண ஐயா. இல்ல ஹரி இதெல்லாம் ஹேப்பன்ஸ்டா. ஒரு சில டைம்ல நான் 4 மணி நேரம் கீழே வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இமாத் ப்ரோ வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் போன்லாம் பாக்குறதே கிடையாது. காதுல அந்த மிஷினை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா? நான் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். இந்த ஆடியோ இஷ்யூ வேற. இப்ப அபியை கூப்பிடேன், அபி இருக்க மாட்டாங்க. அபிக்கு மெசேஜ் ஆரம்பிச்சேன். சரி அபி நான் கிளம்புறேன், பேச வாய்ப்பு போனே பார்க்க மாட்டாங்களா? இதுல மெசேஜ் வர பாக்குறாங்களா? இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் தான் பேசணும்னு ஒன்று வந்து ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கமருதீன் இஷ்யூ, நெக்ஸ்ட் ஒன்று வந்து விக்ரம்க்கு காயின்ஸ் கிடைக்காத விஷயம். ஏன்னா அந்த அந்த இது என்ன சொல்றது, அந்த குட்டியான மேல ஏறி படுத்து எவ்வளவோ பாட்டில் கலெக்ட் பண்ணாரு. பிளஸ் பிரவீனும் நல்லா தான் விளையாடினாரு. அந்த குட்டியானே கீழே உடஞ்சிருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பேர் அந்த குட்டியான மேல ஏறி பாட்டில்ஸை வந்து வேஸ்டிலெல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளவோ பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணி அந்த ஆள் வந்து பாட்டில்ஸை கொடுத்தா இவங்க வந்து அதை உழைப்பை வந்து மதிக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் பேச வந்தேன். அதுக்கப்புறம் இந்த காலையில் இந்த துஷார் வந்து கமருதீனை கோவப்படுத்தின விஷயம்,
துஷார் பேசுற இன்டென்ஷன் கமருதீன் மேல என்ன வருத்தம்னா, என்ன இன்டென்ஷன்ல அவன் பேசுறான், எப்படி இந்த வார்த்தை அவன் நல்லாவே தெரியுது. டேய் கிட்னி திருடுற துரத்தின்னு போயிட்டு டேய் சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். அவன்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி கை ஓங்கினதுலாம் வந்து ரொம்ப கை ஓங்குற மாதிரி பேசுனதுலாம் வந்து இட் பேக் ஃபால்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு கெட்ட பேரை கண்டிப்பா அவருக்கு வந்து ஏற்படுத்தும். இப்ப நிறைய பேர் இந்த ரெட் கார்டு எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் நானே எல்லோ கார்டு கொடுப்பாங்க. ரெட் கார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் உங்க வருஷத்துக்கு அவர் எல்லோ கார்டா கொடுப்பாங்களே தவிர ரெட் கார்டு எல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் ஷோல கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பா தவிர்த்தணும். இன்னொரு விஷயம் வந்து பார்வதியோட கேம் பிளே பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நீங்க வேணா பாருங்க, ஸ்டேஜ்ல ஒரு பக்கம் பார்வதி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வேற ஒரு பிளேயர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்வதி டிராவல் பண்ணுவா பாருங்க. ஏன்னா வந்து இந்த 18 நாள்ல அவங்க இல்லாத ப்ரோமோ, ஒரு நாள்ல ஒரு ப்ரோமோலயாவது வந்து அவங்க இருந்துடுறாங்க. இன்னைக்கு 3 ப்ரோமோல 2 ப்ரோமோ இருக்காங்க. ஸோ ஷீ நோ ஹவு டு கிவ் கண்டென்ட் அண்ட் ஷீ நோ ஹவு டு கெட் அ ஸ்பேஸ். ஸோ சபரியும் பார்வும் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா கேம் தான் ஆடுறாங்கன்னு. நீங்க இந்த பக்கம் நெகட்டிவாவா, இந்த பக்கம் நான் பாசிட்டிவா வரேன்ற மாதிரி தான் விளையாடுறாங்க போல. ஏன்னா 2 பேரும் மெச்சூரா விளையாடுறாங்க. அவங்க எல்லாம் சபரி வர சார் இப்ப நம்ம விளையாடுறதுக்கு இப்ப நம்ம நேரம் கிடையாது, அவங்க விளையாடிக்கிட்டோன்றாங்க ப்ரோ. அது மாதிரி இந்த கோமாளி கூட்டத்துல இந்த 2 பேர் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, சபரி பார்வதி. வாட்டர்மெலன் பத்தி நான் பேச விரும்பல. ஐயா சபரி கண்டென்ட் கொடுக்குறாரு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமா, எனக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஹரி. சபரி கண்டென்ட். ஆமா, ஒண்ணு இல்ல மேடம், நீங்க தூங்குங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல, பேசியாச்சுனாங்க. இல்ல நீங்க மியூட்ல இருக்கலாம், நீங்க மியூட்ல இருக்கலாம். நீங்க இல்ல குழந்தை யாரா எழுப்பிட்டது? குழந்தை யாரா எழுப்பிட்டது? இல்லங்க தூங்கலங்க, போன் வச்சுட்டு இப்படி என் பையனை பிக்கப் பண்ண போனேன். அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இம்மா சொல்லிட்டு இருந்தாரு நீ பேசவே போனே பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. ஓ உங்களுக்கு QC பண்றது உங்க அசிஸ்டன்ட், உங்க ஹஸ்பண்ட்? இல்ல ஹரி விஷயத்தை கவுனி. இவங்க ஸ்பேஸ் ஆன் பண்ணிட்டு இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அத வந்து சூப்பர்வைஸ் பண்றது அவங்க ஹஸ்பண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே நம்ம என்ன பண்ணோம்னா, மிஸ்டர் அபி சார் அவங்க எங்க சார் வர்க்க டெலிகேட் பண்ணிருக்காங்க. அபி ஆக்சுவலா சம கோவத்துல இருந்தேன். சாமியாலும் இவங்க தான் எனக்கு வந்து இது பண்ணாங்க. சார் நம்மளும் வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து அன்மியூட் பண்ணி பேசக்கூடாது, கை தூக்கி அப்புறம் தான் பேசணும் தான் நினைச்சிருந்தேன். ஹரி ப்ரோ நீங்க எப்பனாலும் பேசலாம். ஹரி ப்ரோ யார் உங்களுக்கு அப்படி சொன்னது? நான் சொல்லவே இல்லையே, எல்லாரும் எப்பவே பேசலாம். ரைட் அதான் பேசி ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். ஆக்சுவலா இப்ப பாரு பத்தி பேசிட்டு இருந்தேன். சபரி வந்து வேற மாதிரி பிளேயருங்க. அவர் வந்து நீங்க நெகட்டிவா சொன்னாலும் சரி, he knows when to play, where to play, whom to play. அந்த மாதிரி நான் சபரியை பாக்குறேன் நானு. இன்னும் வந்து கமருதீனோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேம், அவருக்கு இந்த பிக் பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சா இன்னும் இது மாதிரிலாம் திட்டி போறீன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கவே வேண்டாம். கொஞ்சம் டூ மச் வார்த்தை ஷோல சொல்லலாம். நீ என்ன வேணா 1 hour நல்ல வேலை கமருதீன் எக்ஸ்போஸ் பண்ணலாம். 24 hours காமிச்சிட்டாங்க. அந்த 1 hourல வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ற மாதிரி காமிக்கும். ஸோ என்னோட முடிவு தான், கமருதீன் நீங்க வந்து லாங்கா டிராவல் பண்ணோம்னா கொஞ்சம் நாவை அடக்கி கையடக்கி உலகனா டிராவல் ஆக முடியும். அவ்வளவுதான் ரசிகன். தேங்க்யூ ஹரி. ஒரே ஒரு இது துஷார் சொன்னீங்கல்ல, அந்த சண்டை எதனால வந்ததுன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் 1 hourலயே பார்த்தேன். அதை 1 hourலயே பார்த்தேன். 24 hours கிளிப்பிங் அந்த குரூப்ல வந்தது எனக்கு. நான் லைவ்ல பார்க்கல. இல்ல ஒரு நிமிஷம். ஆக்சுவல் பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவல் பிரச்சனை எதனால வந்ததுன்னு தெரியுமா? ஆக்சுவல் பிரச்சனை அரோராக்கு உடம்பு சரியில்லாம இருந்து கமருதீன் போயிட்டு அரோராக்கு சூப்பு கொடுத்துருப்பான். நீ என்னடா சூப்பு கொடுக்குற? சூப்பு இங்க ஒரு சூப் பாய் நான் இருக்கிறேனே, இந்த சூப் பாய் தான்டா சூப்பு தரணும், நீ என்னடா என்ன சூப் பாய் ஆக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்புக்கு கோபம் வந்து அந்த சூப்பு போட்ட சண்டை தான் அது. ஆமா, சூப் போடும்போது பின்னாடியே போவான் உள்ள, வெளியில வந்த உடனே சண்டை ஆயிடும். புரியுதா உனக்கு? அதுக்கப்புறம் 2 சூப் ஆடுறதுல இருப்பான் கடைசியில. இல்ல இது பாவம் இல்லையா? எது பாவம்? மைதா மாவுக்கா? மைதா மாவுக்கு இல்ல, ஜூஸ் கொடுத்ததுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க. சூப்பு யாருக்கு கொடுத்தாங்கிறது தானே பிரச்சனைங்க.
ஓகே, லாஜிக்கா கரெக்ட் தான். பட் அவன் பார்வதி கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான், கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். எது கிடைச்சாலும் ஓகே. ஐயோ அப்பெல்லாம் இல்ல, அரோராவை எப்பயோ சாம் கழட்டி விட்டான். ஐ மீன் சாம் என்ன பாருக்கு குடுக்கல போலயே என்எஃப்பி. இல்ல இல்ல கதறிட்டு அதான் இருக்காங்க சொல்லிட்டாங்களே. லைவ்ல. சுபிக்ஷா மேடம் நீங்க ஸ்கூல் இருக்காங்க லைவ்ல. பண்ண அந்த டாபிக்லாம் முடிச்சாச்சு மேடம். நாங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் இப்பதான் போன் பார்த்தேன். என்எஃப்பி அவங்க சுபிக்ஷா வந்து வியானா கொடுப்பா, இல்லைன்னா விக்கல்ஸ் கொடுப்பா. பார்வதி கொடுத்தா இல்ல என்எஃப்பி வந்து கனி அவங்க குரூப் போகாம அதே மாதிரி பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் சைட்ல சுபிக்ஷாக்கு வரணும்ன்றது தான் அவங்களோட பிளானு. அதை பேஸ் பண்ணி தான் கேம் விளையாடினோம் அப்படின்றத 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சாலும் எடுத்து வைப்பாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இதுல அதனால்தான் நான் வந்து வின் சொல்றேன். ஏன்னா இதுல திவாகரும் ஒரு கூட்டுக்களவாணி தான் பார்வோட சேர்ந்து.